ஹே உள்ளே வா. ஏன்பா வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? ஏன் என்ன பார்த்தா பெரியவங்க மாதிரி தெரியலையோ? சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன். பேரெல்லாம் விவரமா சொல்வியா? சொல்லுவே. சரி சரி, சேர் எடுத்து போடு. உட்காருங்க. அது சரி, வீட்ல உள்ளவங்க எல்லா பேரையும் சொல்லு. அதுல என்ன சொல்லிட்டா போச்சு. அழகப்பன் அழகாயி. அழகப்பன் அழகாயி. இருளப்பன் இருளாயி. இருளப்பன் இருளாயி. மெய்யப்பன் மெய்யாயி. மெய்யப்பன் மெய்யாயி. நெக்ஸ்ட் மூக்கப்பன் மூக்கையா. என்னங்க எப்படிங்க எங்க வீட்ல இருக்க பேரெல்லாம் கரெக்டா சொல்றீங்க? யோ, உங்க குடும்பத்துல மூக்கப்பன்னா மூக்காய் தானே வந்து தொலையும். சரி சரி சொல்லு. முத்தப்பன் முத்தப்பன் முத்தாய். ராக்கப்பன் ராக்கப்பன் ராக்காய். அது மட்டும் இல்லாம அலமேலு எங்க அம்மா, புவனா என் தங்கச்சி, அப்புறம் ஈஸ்வர். அது யாரு? நான் தான். 23 பேரா இந்த வீட்ல இருக்காங்க? ஐயோ இல்லைங்க, நீங்க கடைசியில் எழுதுனீங்களா அந்த 3 பேர் அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அப்போ மத்த 20 பேரு செத்துட்டாங்களா? ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, மாட்டாங்கன்னு சொல்லுங்க. இவ்ளோ நேரம் செத்தவங்க பேரை சொல்லி கிண்டல் பண்றியா? நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். நான் நினைச்சா உனக்கு ஓட்டே இல்லாம பண்ணிடுவேன். ஏய், நான் பப்ளிக் சர்வெண்ட். நான் நினைச்சா நீ பப்ளிக்ல நட்ட மாட்டவே முடியாது, தெரியுதா? சரியான ரவுடி பையனா இருக்கு. ஹலோ, நீயா? அங்க உயிரை வாங்குறது பத்தாதுன்னு எங்கேயோ உயிரை வாங்க வந்திருக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? 9வது நம்பர் வீட்ல என் தம்பியை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்பியா? ஆமா. நீங்க யாரு? ஓட்டர் லிஸ்ட் எடுக்க வந்திருக்கேன். கவர்மெண்ட் சர்வெண்டா? எனக்கு நீங்க போய் நிக்கிறீங்க. வாங்க வாங்க மேடம், ப்ளீஸ் உட்காருங்க, ப்ளீஸ். ஐயோ சாரி மேடம், ரொம்ப கழிச்சு போய் வந்திருப்பீங்க. காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, போர்ன்விட்டா சாப்பிட்றீங்களா, என்ன சாப்பிட்றீங்க? என்னங்க ஆச்சரியமா இருக்கு, உங்க தம்பி ராங்கா ரஃபா அரகண்டா டீல் பண்ணாரு. ஆனா நீங்க சாஃப்டா டீசென்ட்டா அமைதியா டீல் பண்றீங்க. நீங்க பிறந்த வயத்துல எப்படிங்க அவர் பிறந்தாரு? காந்தி பிறந்தாத இந்தியா தாய்மண்ணில் தானே கோட்சேவும் பிறந்தாரு. என்னங்க இவ்ளோ அறிவுபூர்வமா பேசுறீங்க? உங்க தம்பி என்னடானா ஓட்டர் லிஸ்டுக்கு ஆளை கேட்டா செத்தவங்க பேரை சொல்லி என்ன சாகடிச்சிட்டான். சரி, நீங்க வீட்ல உள்ளவங்க பேரை சொல்லுங்க. உட்காருங்க, எழுதிக்கங்க. காந்தி, இந்திரா காந்தி, எம்ஜி ராமச்சந்திரன். இல்லை, எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. வீட்டில் உள்ளவங்க பேர் தான் சொல்கிறேன், எழுதிக்கங்க. ரஜினிகாந்த். எல்லாரும் கண்ணில் காட்டினாதான் எழுதுவேன். சரி வாங்க ப்ளீஸ். அப்புறம் முதல் பேர் நான் என்ன சொன்னேன்? காந்தி. அடுத்தது இந்திரா காந்தி தானே? எம்ஜி ராமச்சந்திரன், ரஜினிகாந்த். யோ, கிண்டல் பண்றியா? அவன் செத்தவங்க பேரா சொல்றான், நீ தலைவருங்க பேரையும் நடிகருங்க பேரையும் சொல்றியா? இந்த பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவ்வளோ ஏன், நாளைக்கு நீ கூட ஆகலாம். ஏய், நீ ஃப்ராடு, உன் தம்பி ஃப்ராடு, உன் ஃபேமிலி ஃப்ராடு. இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். ஹலோ நில்லுமா. நேரா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, கமிஷனர் ஆபீஸுக்கு போனாலும் சரி, கடைசியா நீ போற இடம் மெண்டல் ஆஸ்பத்திரி தான். ஏன்? ஏன்னா அவன் தான் இவன், இவன் தான் அவன்.
அது இவன் வீடு, இது அவன் ஆபீஸ். எனி கன்ஃபியூஸ்? நோ கன்ஃபியூஸ். உங்களை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்றேன். ஸ்டார்ட் கேமரா. என்னப்பா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் கேமராங்கற? அக்கா நீங்க போய் சாப்பிடுங்க. பரவாயில்ல போங்கக்கா. ஒரு நிமிஷம். அங்க சிவப்பு சட்டை போட்டிருக்காருல? ஆமா, அவருக்கு என்ன? அவருக்கு லட்டு வைக்காதீங்க. ஏன்? சுகர் பேஷண்ட். நில்லுங்க. அங்க சிவப்பு சட்டை போட்டிருக்காருல? ஆமா, அவருக்கு முட்டை வைக்காதீங்க. ஏன்? அவருக்கு கேஸ் ட்ரபிள். நல்ல வேலை சொன்னீங்களே, இல்ல நான் ட்ரபிளா இருப்பேன். நில்லுங்க. அங்க சிவப்பு சட்டை போட்டிருக்காரே? ஆமா. அவருக்கு மீன் வைக்காதீங்க. ஏன்? அவரு சுத்த சைவம். பாருங்க, முட்டை கூட வைக்கல. நல்ல வேலை சொன்னீங்க. அங்க சிவப்பு சட்டை போட்டிருக்காரே? ஆமா, அவருக்கு மட்டன் சிக்கன் வைக்காதீங்க. எதுக்குமா? அவருக்கு கொலஸ்ட்ரால். உனக்கு ஏமா இவ்வளவு வைக்கிற? நான் அவரோட அத்தை பொண்ணு. ஓ, அதான் அவ்வளவு வைக்கிறையா? என்னங்கடா, நான் என்ன கேன பையன் மாதிரி தெரியலனா? எவரும் என் இலைக்கு எதுவுமே வைக்க மாட்டேன்றீங்க. இவன் இலையில வைக்கிறீங்க, இவன் இலையில வைக்கிறீங்க, அதோ அவன் இலையில வைக்கிறீங்க. வெறும் இலை திங்கிறதுக்கு நான் என்ன ஆட மாட்டேடா? யாரா இங்க இன்சார்ஜ்? வர வர வர. வாடா வா. வணக்கம் தம்பி. என்ன வணக்கம்? நான் தான் இன்சார்ஜ் பாண்டியன். ஆமா, சாப்பாடுல தான் குறையா? அரஞ்சன பாரு, சாப்பாடே வைக்கலையா? என்னது? வாயில எதுவுமே படலையா? சாப்பாடே போடலையா? முருகன் பாண்டியெல்லாம் வாங்கல. இல்ல சம்பளம் வாங்க. என்னல அண்ணாச்சி இலைக்கு எதுவுமே வைக்கலங்கற? அவருக்கு கேஸ் ட்ரபிளாம், அதான் முட்டை வைக்கல. கேஸ் ஆறு சுத்த சைவம். எப்படி மீன் வைக்கிறது? சைவமா? இவருக்கு உடம்பு பூரா கொலஸ்ட்ரால், அதான் மட்டனே காட்டல. கொலஸ்ட்ராலா? இவருக்கு சுகர், அதான் லட்டு வைக்கல. அதுதான் சுகரா? சரிக்கே. ஏய், சுகர்னு யாரா சொன்னது? பிகர். ஃபிகரா? உங்க அத்தை பொண்ணு பிகர் இல்லாம இப்ப நான் கவரா? அது யார் அத்தை பொண்ணு? அதோ ஏய், நீ அத்தை பொண்ணா? எந்த வழியில? ஏன் வழியில? உன் வழியிலையா? ஆமா, நீ என்ன கட்டிக்கிட்டா எங்க அம்மா உனக்கு அத்தை தானே. அதனாலதான் நீ கண்டவ கையால சாப்பிடக்கூடாதுன்னு நான் இப்படி பண்ணேன். அப்ப நீ வந்து பரிமாறு. பரிமாறேன். வேலைக்காரியா இல்ல, வீட்டுக்காரியா. சாமி சாமி, எங்க ஈஸ்வர சாமி உள்ள இருக்காரு சாமி. கொஞ்சம் உள்ள விட்டீங்கன்னா அவரை பார்த்துட்டு வந்துடும் சாமி. சொன்னது மகேஷ் சொன்னது. போயா போயா. சாமி சாமி தோசாமி. சாமி உள்ள விட மாட்டாங்க சாமி. எத்தனை நாளைக்கு தான் எங்க கூடவே எங்க வேஷத்துல இருப்பீங்க சாமி? கொஞ்சம் பொறுத்துங்க சாமி. கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டா இருந்தவனையே சப்போர்ட்டா ஜூஸ் மாதிரி புளிஞ்சு போட்டு வச்சிருக்கான். அவனை ஏத்துனா நான் மாட்டினா என்ன அவனு ஏன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சாமி. ஆமா சாமி, கொக்கு சுடுற மாதிரி, குருவி சுடுற மாதிரி தொப்பு தொப்புன்னு சுட்டுடுவாங்க சாமி. வாயமூடு சாமி, நீ என்ன சுற்ற போல இருக்கு சாமி. சாமியா, அங்க பாருங்க சாமி, உங்க தோஸ்து வராங்க சாமி. ஈஸ்வர் கிளம்பு. அவங்கள சும்மா விடக்கூடாது. வெட்டுக்கு வெட்டு, முட்டுக்கு முட்டு. திருப்பி அடிச்சா தான் நம்ம யாருன்னு காட்ட முடியும். கிளம்பு. சாரி. சில அடிக்கெல்லாம் திருப்பி அடிக்க முடியாது. வாத்தியார் அடிச்சாருன்னு திருப்பி அடிச்சா படிப்பு போயிடும். ரவுடி அடிச்சான்னு திருப்பி அடிச்சா நிம்மதி போயிடும். மனுஷனுக்கு சொத்து சுகத்தை விட நிம்மதி தான் முக்கியம். எனக்கு அம்மா தங்கச்சி இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்க குடும்பம் இருக்கு. முதல்ல போய் அவங்கள கவனிங்க. சாமி தோசாமி. என்ன ஈஸ்வர் இப்படி மாறிட்ட? ஆமா, என் புள்ள மாறிட்டான். நீங்க மாறினா மாறுங்க, இல்ல யார் கையிலாவது அடி வாங்கி சாவுங்க. நீ வாப்பா. உனது ராஜாங்கம் இதுதானே, ஒதுங்க கூடாது மன்னவனே. சாமி கவலைப்படாதீங்க சாமி. எங்க பொண்ணை உங்களுக்கு கட்டி வச்சிடறேன் சாமி. காலம்பூராவும் எங்க கூட இருந்துருங்க சாமி. பொண்ணா? ஆமா சாமி. எங்க பொண்ணு? இதோ இங்கதான் இருக்கு சாமி. இதுதான் சாமி என் பொண்ணு. ஏண்டா
பாவாடை தாவணி கட்டின மாதிரி இருக்கு, இது பொண்ணாடா? போங்க சாமி, வெக்கமா இருக்கு சாமி. வாங்க மாப்பிள சாமி, வாங்க வாங்க. அத்தை, நீங்க சொன்னது கரெக்ட் தான். சாமியாரு அப்படியே உங்க புள்ள மாதிரியே இருக்காரு. இவங்க தான் உங்க பையனுடைய லவரா? எப்படி சாமி கரெக்டா சொல்றீங்க? அதான் என் சக்தி. அவன் ரொம்ப மாறிட்டான் சாமி. கல்யாணத்தை கூட நீங்க சொல்ற தேதியில தான் வச்சுக்குவேன்னு அடம் பிடிக்கிறான். அந்த அளவுக்கு உங்க பக்தன் ஆயிட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ம். ஆ. ஒரு 3 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுங்க. அப்பதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். சாமி, இவர் சொன்னதையே அப்படி நீங்களும் சொல்றீங்க? ஓ, அவரும் அப்படிதான் சொன்னாரா? ஆமா. அதான் ஞானி. உலக அசைவுகளை ஆராய்ச்சி பண்றவன் விஞ்ஞானி. ஒரு பக்தனோட மன அசைவுகளை புரிஞ்சுக்கிறவன் மெய்ஞானி. அது சரி, என் உணர்வை புரிஞ்சுக்காம கல்யாணத்தையே 3 மாசம் தள்ளி போடுறீங்க. அப்போதான் குரு இடம் மாறாரு. அதுக்குள்ள இவர் மாறிடுவாரே. ம், அவர் மாறது தானே சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. அது ஆன்மீகம். உன்ன மாதிரி சிறுமி கதையெல்லாம் புரியாது. பக்தா, உன்கிட்ட இப்ப தனியா பேச வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் உள்ளே வாங்க. ஆ, என்ன சாமி, மேட்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. 3 மாசத்துக்கு அப்புறம் நீ போகும்போது எல்லாம் அமைதியா இருக்கும். சாமி, இதான் நமக்கு பிரசாதம் சாமி. நல்லா சாப்பிடுங்க சாமி. ஏ மாமா சாமி, சாப்பிடு சாமி. மாமா சாமியா? ஹலோ சாமி, யார் சாமி? ஏய், நான் பூதலிங்கம் பேசுறேன்டா. என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? இங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல முக்கியமான விஐபிங்க கூட தலைவால இலை போட்டு விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்டா. அந்த இலையில ஒரு ஸ்வீட்டை வைக்கிறேன், சேர்த்து சாப்பிடு. அது ஒண்ணுதான் பாக்கி, அதையும் வை. இந்த சாமி. ஏய், இனிமே அந்த எம்எல்ஏ பத்தி கவலையே படாத. அவனோட நகம் படிச்சுன்னு வச்சுக்க, விரலே இருக்காது. அவன் விரல் படிச்சுன்னு வச்சுக்க, கையே இருக்காது. அவன் கை படிச்சுன்னு வச்சுக்க, ஆளே இருக்க மாட்டான். டேய், இந்த கும்பல்ல சேரும் போதே எனக்கு தெரியும் பஞ்சு டயலாக் பறக்கும்னு. பாயிண்ட்க்கு வாடா. நம்ம ஈஸ்வர் பழைய ஈஸ்வரா விஸ்வரூபம் எடுத்துட்டான். அந்த கோட்டை மாரிய அடிச்சு ஊற விட்டே விரட்டிட்டான். டேய், அந்த கும்பலை விட்டுட்டு நம்ம கும்பலுக்கு வாடா. சாமி, ஓடுங்க. சாமி, ஏன் சாமி இலைய புடிங்க போட்டீங்க சாமி? டேய், மனுஷனுக்கு ஒரே மாதிரி சாப்பாடு கிடைக்கிறது இல்ல. பிச்சை சாப்பாடு கிடைக்கிறவனுக்கு பிரியாணி சாப்பாடு கிடைக்கிறது இல்ல. பிரியாணி சாப்பாடு கிடைக்கிறவனுக்கு பிச்சை சாப்பாடு கிடைக்கிறது இல்ல. சாமி, பஞ்சடிச்சு பஞ்சர் ஆக்காதீங்க சாமி. பளிச்சுன்னு சொல்லுங்க சாமி, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது சாமி. டேய், பஞ்சு டயலாக் உங்க வரைக்கும் ஆமா சாமி. பரவாயில்ல. சரி, பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு உங்க எல்லாருக்கும் பிரியாணி. ஏய், ஏய்,